ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரெயின்போ ஃபீலிங்ஸ் அப்படின்னு ஒரு புது கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அது ரெயின்போ ஃபீலிங்ஸ்? அதாவது நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஃபீலிங்ஸ்லாம் கலர் கலராக டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ்லேயும் வேறு மாதிரி, அதாவது நம்மளை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது இந்த விஷயங்களில். ஸோ நாங்கள் கூட மலர் மருந்து கொடுக்கும்போது அப்படி தான் ரொம்ப நாள் கொடுக்கறது கிடையாது, ஒரு 20 நாள் தான் மேக்ஸிமம் கொடுக்கறது. அதுக்கப்புறமா திருப்பி பேசிட்டு மலர் மருந்து கொடுக்கறது உண்டு. என்ன அப்படின்னா, நாளுக்கு நாள் நேரத்துக்கு நேரம் நம்மளோட ஃபீலிங்ஸ் மாறிட்டே இருக்குது. அப்போது இது ஒவ்வொரு விஷயங்களுக்குமே கூட மலர் தீர்வு எடுக்கிறதும் கூட சில நேரம் கஷ்டங்களாகிடுது. ஏன்னா இன்றைக்கி ஒரு ஃபீல்டில் இருக்காங்க, அடுத்த நாளைக்கு வேறு மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது வேறு ஒரு ஃபீல்டில் நம்ம மாறிடுறோம். ஸோ அப்போது அந்த டைம் அந்த மலர் தீர்வு உபயோகமாக இருக்க மாட்டேங்குது சில விஷயங்களுக்கு. ஸோ அப்போ அதுக்கு நீங்களாகவே உங்களோட உள்ளங்கையை வச்சே இந்த ரெயின்போ ஃபீலிங்ஸ், அதாவது கலரான சில ஃபீலிங்ஸ்க்கு நம்ம சரி பண்ண முடியும். ஸோ அப்போ எப்படின்னா, இந்த ரெயின்போன்றதை நான் இந்த இடத்துல எதை குறிக்கிறோம் அப்படின்னா, சக்கரங்களுடைய அடிப்படையில் அதோட கலர்ஸ் வச்சு நான் இந்த ரெயின்போ ஃபீல் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஒவ்வொரு கலருக்கும் ஒரு சக்கரம் கனெக்டடாக இருக்குது. அந்த ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்ஸ் கனெக்டடாக இருக்குது. அண்ட் இந்த ஒரு ஃபீலிங்ஸ் நம்மளுக்கு இருக்குன்னா, நம்ம அந்த சக்கரங்களை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்று அந்த கலர் மூலமாக சரி பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஹீலிங் தெரியாத பட்சத்தில். ஸோ இப்போ ஹீலிங் அப்படின்னு சில ஹீலிங் சென்டர்ஸ்னே இருக்குது. அவங்க அதை முறைப்படி நம்மளோட சக்கரங்களை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தியானங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. அதன் மூலமாக எப்படி நம்ம இந்த சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் நிறைய ட்ரைனிங் இருக்குது. அது ஒரு வகை. ஆனால் நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம உள்ளங்கை வச்சே, அதாவது அக்குபஞ்சரோட கனெக்ட் பண்ணி ஒரு சில புள்ளிகள் நம்ம தன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. ட்ரைனஸ், ஈரப்பதம், ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஈரமாகவே இருக்கிறது, ஈரத்தன்மை வேறு, ஈரம் வேறு, அண்ட் ரொம்ப ஹாட்டாக இருக்கிறது. இந்த மாதிரி தன்மைகளோட அடிப்படையில் சக்கரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அக்குபஞ்சரில் புள்ளிகள் இருக்குது. ஸோ 7 சக்கரங்கள் இருந்தாலும் பொதுவாக நம்ம கவனம் செலுத்துறது 6 சக்கரம் தான். சகஸ்ரார சக்கரம் அப்படிங்கிறது எல்லா ஒரு இதுலேயுமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பிரிச்சுவல், நம்மளோட பஞ்சபூதங்களோடையும் நம்ம நம்பினால் நம்மளோட மேலே இருக்கிற கடவுள்களோடையும் அங்கேருந்து வர எனர்ஜியும் நம்மளோட யூனிவர்ஸ்லேருந்து ரிசீவ் பண்ணுற எனர்ஜியும் எல்லாமே சகஸ்ரார சக்கரமான இந்த உச்சந்தலையிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சக்கரங்களை நம்ம தொடலை. மீதி 6 சக்கரங்களோட ஃபீலிங்ஸும் அதை பேலன்ஸ் பண்ணாலே சகஸ்ரார சக்கரத்தை பேலன்ஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கிறதும் ஒரு அடிப்படை. அப்போது ரெயின்போ, ஸோ ஒவ்வொரு இதோட நீங்கள் கலர்ஸையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 6 சக்கரங்களுக்கும் 6 கலர்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் இப்போது நம்ம பார்க்க போகிறது நம்ம மூலாதாரம், அதாவது மூலாதாரம் அப்படிங்கிறது கீழே இருக்குது. ஸோ இங்கேருந்து மேல் நோக்கி சக்கரங்க நம்ம பார்த்து அதை ஒன்றொன்றுக்குரிய இமோஷன்ஸ் பார்த்து அதுக்குரிய கலர்ஸ் பார்த்து அதை எப்படி நம்மளோட உள்ளங்கையில் இருக்கிற அக்குபஞ்சர் மூலிகள் மூலமாக சரி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூட் சக்கரா, மூலாதார சக்கரா. ஸோ இப்போது நான் சொல்கிற சக்கராவை நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்குறத விட இமோஷன்ஸ் தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அப்போது நீங்கள் உங்களோட இமோஷன்ஸை கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு நான் என்ன சக்கரா சொல்கிறேன்னு கவனிங்க. இப்போ நானுமே மாற்றி கூட சொல்லலாம். இப்போ உங்களுக்கு பயம் அதிகமாக இருக்குது, எப்போ பாரு எனக்கு பயம் இருக்குது, எதுக்கு பயப்படுறேன்னு கூட சில நேரங்கள் தெரியலை, ரொம்ப ஷிவர் ஆகுது அப்படின்னா, ஆக்சுவலி பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வேறு, அதுக்கு வேறு சக்கரம். உடனே எல்லோரும் இந்த பயத்தை எனக்கு ஒரு ஸ்டேஜில் பேச பயமாக இருக்குது, ஒரு மாதிரி அதோட கனெக்ட் பண்ணிக்க வேண்டாம். இந்த பயம் அப்படிங்கிறது ஒரு நர்வஸ்னஸ், எதுக்கு எடுத்தாலும் பதட்டம், படபடப்பு, எனக்கு எல்லாம் தெரியும் ஆனாலும் ஏன் பயப்படுறேன்னு தெரியல, நான் நல்லா படிச்சிருக்கேன் ஆனாலும் ஏன் பயப்படுறேன்னு தெரில. ஸோ இந்த மாதிரியான அன்னோன் ஃபியர்னு கூட சொல்லலாம். இல்லை
இதை ஒரு மேடையில் பேசுகிறதுக்கு பயம் அப்படின்னு ஒரு நோன் ஃபியர் இருக்கலாம். பட் ஆனால் அதுக்குரிய படிப்புகளோ அதுக்குரிய விஷயங்களோ உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மூலாதார சக்கரம் தான் அதுக்கு ஒரு பிரதானமாக இருக்குது. ஸோ மூலாதார சக்கரத்துடைய அந்த ஒரு கலர் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விப்ஜிஆர்னு எடுக்கலாம். ஸோ வீல ஆரம்பித்து ஆரில் முடியுது. ஸோ அப்போது ஆர்லேருந்து ரிவர்ஸாக நீங்கள் கலர்ஸ் எடுங்க. ஸோ விப்ஜிஆர் கலர்ஸில் லாஸ்ட்டாக இருக்கிறது தான் மூலாதார சக்கரம் ஆர். ஸோ அதுக்குரிய கலர் வந்து ரெட், சிகப்பு. ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க, உங்களுக்கு பய உணர்வு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எங்கே போகும்போது கூட ஒரு சிகப்பு உடை அணிஞ்சு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு பயம் இல்லாமல் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, ஒரு நேர்த்தி கடன்லாம் செலுத்தும் போது பார்த்திங்கன்னா சிகப்பு கலரில் உடை அணிஞ்சிட்டு போவாங்க, இல்லைன்னா மஞ்சள் உடுத்துவாங்க. ஸோ அந்த சிகப்பு வந்து அதுக்காக தான், அந்த ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கறதுக்கு, ஒரு பயம் இல்லாமல். திருமணங்களில் நிறையா திருமணங்கள் நிறையா கலாச்சாரத்தில் வந்து சிகப்பு உடை அணிஞ்சு பண்ணுவாங்க, சிலர் மஞ்சள். ஸோ பார்த்திங்கன்னா அந்த பயம் அந்த கான்ஃபிடென்ட் ரெண்டுக்குமே உரிய கலராக தான் அந்த சிகப்பு மஞ்சள் இந்த ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ மஞ்சள் ஏன்னு நான் சொல்கிறேன், பட் சிகப்பு வந்து இந்த மாதிரியான ஒரு பயங்களுக்கு, நீங்கள் ரொம்ப பயப்படுறவங்களா இருந்தீங்க, பயப்படாமல் அன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணணும்னா நீங்கள் சிகப்பு வந்து தாராளமாக அணியலாம். ஸோ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், தெரிஞ்ச விஷயங்களை கரெக்டாக நீங்கள் போய் பண்ணிட்டு வரலாம். அண்ட் நான் கையில் வந்து இறுதியாக நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ கலர்ஸும் ஃபீலிங்ஸும் பார்க்கலாம். அதுக்கு அடுத்த ஒரு ஃபீல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சுவாதிஷ்டான சக்கரம். இது வந்து இன்றைக்கி நிறைய பேருக்குள்ள ஒரு இமோஷன், கில்ட், குற்ற உணர்ச்சி. யார் என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிறது பயம். அந்த ரூட் சக்கரா பேலன்ஸ்டாக இல்லைன்னா எதுக்கு எடுத்தாலும் யார் என்ன நினைப்பாங்கன்ற ஒரு பயத்தோடு இருப்பாங்க. இந்த கில்ட் அப்படிங்கிறது அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் தப்பே பண்ணலனாலும் நம்ம இதை செய்யலையோ, செய்யாமல் விட்டுட்டோமோ, இதுக்கு நம்ம தான் காரணமோ அப்படின்னு நினைக்கிறது இந்த சுவாதிஷ்டான சக்கரம், அதாவது சாக்ரல் சக்கரா, செக்ஸ் சக்கரான்னு கூட சொல்லலாம். ஸோ இது ஒரு க்ரியேட்டிவிட்டிக்குரிய ஒரு சக்கரா. அண்ட் ரொம்ப ஜாய்ஃபுல்லாக, ஓவர் ஜாய்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் இது தான். ரொம்ப சம்மந்தமே இல்லாமல் அடிக்ஷனுக்குள்ளே போய் ஜாயாக இருக்கிறவங்களுக்கும் இது தான். பட் இந்த இடத்துல மெயினாக நம்ம பார்க்குறது குற்ற உணர்ச்சி. எதுக்கு எடுத்தாலும் ஒரு குற்ற உணர்ச்சியிலே இருக்கும்போது எந்த ஒரு க்ரியேட்டிவான விஷயங்களையும் உங்களால் செய்ய முடியாது. ஏன்னா இந்த சக்கரா வந்து க்ரியேட்டிவுக்கே உகந்த சக்கரா. ஸோ ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருக்கும்போது பாசிட்டிவான எந்த விஷயங்களும் தடைகளாக தான் உங்கள் லைஃப்பில் இருக்கும். ப்ரெசென்டபுளாக எதையும் போய் ப்ரெசென்ட் பண்ண முடியாது. ஸோ அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணவும் முடியாது. ஸோ அப்போ இந்த தடைகள் வருது அப்படின்னாலே உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இந்த விஷயங்களுக்கு மெயினாக காரணமாக இருக்குன்னா உங்களுக்கு இந்த சக்கரா இம்பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இதுக்குரிய ஒரு கலர் ஆரஞ்சு. ஸோ ஆரஞ்சு கலர் அணியும் போது இந்த ஒரு குற்ற உணர்ச்சியிலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம். ஸோ நீங்களே பார்க்கலாம். ஸோ அந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் அதுக்குரிய சொல்யூஷன் என்னன்னு தோன்றதுக்கு உங்கள் மனசில் கண்டிப்பாக இந்த கலரோட வைப்ரேஷன் உங்களுக்கு துணை புரியும். ஸோ கலர்ஸ் கண்டிப்பாக அவ்வளோ ஃப்ரீக்வன்சி, அவ்வளோ வைப்ரேஷன்ஸ் கொடுக்குது. ஸோ இதில் நம்ம சேனலே நான் கலர்ஸ்க்கு ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் செப்பரேட்டாக வீடியோஸே போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் அந்த கலர்ஸ் பற்றி நீங்கள் அதில் கூட பார்க்கலாம். அண்ட் சக்கராக்கும் கம்ப்ளீட்டாக 7 சக்கரா பேலன்ஸ்னேவும் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போது இமோஷன்ஸ்க்காக ஸோ கில்ட். ஸோ இப்போ இந்த மாதிரியான குற்ற உணர்ச்சி இருந்தால் நீங்கள் பேலன்ஸ் பண்ண வேண்டியது சாக்ரல் சக்கரா, சுவாதிஷ்டான சக்கரா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட தொப்பில் இருக்கிற மணிப்பூரக சக்கரம். இது வந்து ஷேம். நான் சொன்னேன்ல, ஷேம் சொல்லலாம். இதுதான் ஃபியர் வேறு, ஷேம் அதாவது இதுதான் வந்து எனக்கு ஒரு புது பர்சன்ஸ் போய் பார்க்கணும், ஒருத்தவங்களோட நான் சோஷியலாக பழகணும், எனக்கு அது எதுக்குமே கான்ஃபிடென்ட் இல்லை, செல்ஃப் எஸ்டீம் இல்லை, என்னை பற்றின நல்ல ஒரு எண்ணங்கள் எனக்கு இல்லை, தாழ்வு மனப்பான்மையாக நான் ஃபீல் பண்ணுறேன், என்ன யாரையும் ஃபேஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா இந்த ஷேம் கேட்டகரியில் வரும். ஸோ இதுதான் மஞ்சள் நிறம். நான் தான் சொன்னேன், எந்த ஒரு பயம் சம்மந்தப்பட்டிருக்குன்னா கூட சிகப்பு மஞ்சளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுக்கு காரணம் அந்த பயமும் இந்த கான்ஃபிடென்ட்டும் ஷேம் இல்லாமல் ஷை இல்லாமல் நம்ம போகிறோம் அப்படின்னா இந்த மஞ்சளும் சிகப்பும் சேர்ந்து அதுக்கு தான் அணிவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி உங்களை பற்றின செல்ஃப் எஸ்டீம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதாவது தாழ்வு மனப்பான்மை உங்ககிட்ட இருக்குது, ரொம்ப ஷேமாக எதுக்கு எடுத்தாலும் போய் ஷையாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா
இந்த மஞ்சள் நிறம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா அநாகத சக்கரம், அதாவது நம்மளோட ஹார்ட், நமக்கு வந்து ஹார்ட் சக்கரா சொல்லுவோம். ஸோ அது வந்து இருதயம். ஸோ இந்த வந்து அன்புக்கு நமக்கு தெரியும், இருதயம்னாலே அன்பு செலுத்துகிறோம், லவ் இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த சக்கரா எதற்கு தொடர்புடைய ஒரு ஃபீல் அப்படின்னு பார்த்தோம்னா கோழைகள், அதாவது யாராவது ஏதாவது சொன்னால் வெளிப்படையாக கூட அவங்கக்கிட்ட பேசவும் முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட அன்பு தான் பிரதானமாக இருக்கும். அண்ட் அவங்கள எதிர்த்தும் பேச முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளுக்குள்ளேயே வச்சு குமுறல்கள் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி குமுறிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு தான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வீசிங் நிறையா இருக்கும். ஸோ எதையும் வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு விஷயம் நடக்கும்போது அது வீசிங்காக வெளிப்படுது. நான் தனி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஸ்ட்ரெஸ் கூட வீசிங்க்கு எப்படி காரணம் ஆகுது அப்படிங்கிறதுக்கு. ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த மாதிரி வீசிங் வரும், இல்லைனா மூட்டு வலிகள் வரும், உள்ளே அடக்கி அடக்கி சொல்ல முடியாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ அப்போ இவங்களுக்குரிய ஒரு தன்மை வந்து கிரீஃப், கோழைகள். இந்த கோழைகள் அப்படிங்கிறதுக்கும் நம்மளை பற்றின தாழ்வு மனப்பான்மை, கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறதுக்கும் பயத்துக்கும் நான் வித்தியாசம் சொல்கிறதுக்காகத்தான் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். இல்லை அப்படின்னா கோழைகளுக்கு இது அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். பட் இந்த ஏன் வந்து நம்ம ஒன்று நினைக்கிறோம் அதை சொல்ல முடியாத தன்மை தான் கோழை அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் வந்து மலர் மருந்து சொல்லும்போது இவ்வளோ விஷயங்களை பார்த்துட்டு தான் நாங்கள் மலர் மருந்து கொடுக்கறது. ஸோ அதனால இந்த விஷயங்களுக்கு பின்னாடி உள்ள சைக்காலஜி வந்து நம்மளுக்கு தெரியுங்கிறதுனால நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கோழைத்தன்மை, அதற்குரிய கலர் வந்து பச்சை நிறம். ஸோ நம்ம பார்த்துருக்கோம், ஒரு ஹாஸ்பிட்டலில் போகும்போது டாக்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்க எந்த விதமான ஒரு அன்பை காமிச்சிட்டு கோழை ஆகிடக்கூடாது. ஏன்னா அப்போனா அவங்க வந்து ஒரு சர்ஜரி பண்ண முடியாது. அண்ட் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரியும் இருக்கணும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் பச்சை நிறம் அணிந்திருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட கணிப்பு. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த பச்சை அப்படிங்கிறதுக்கு இந்த கோழைத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா நீங்கள் பச்சை நிற வண்ண ஆடை வந்து நீங்கள் அணிகிறது மூலமாக அந்த கோழைத்தன்மையிலிருந்து வெளிவரலாம். சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாமல் நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த பச்சை நிறங்கள் பிரேஸ்லெட்டோ, நம்மளோட இந்த மாதிரி சில கயிறுகளோ, இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறங்கள் வண்ணங்கள் உள்ள உடைகள் அணிவதாலேயோ நீங்கள் அந்த கோழைத்தன்மையிலேருந்து வெளிவரலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விசுதி சக்ரா, த்ரோட் சக்ரான்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதோட ஒரு தன்மை எப்படின்னா பாதுகாப்பற்ற தன்மையாகவே இருக்கிறது. எப்போவுமே எனக்கு செக்யூரிட்டியே இல்லை, நான் வந்து யாரும் எனக்கு செக்யூர் பண்ணல, எனக்கு இங்கே இருக்கிறது வந்து ஒரு பாதுகாப்பற்ற தன்மையாக நான் உணர்கிறேன் அப்படின்னு எல்லா நேரங்கள்லேயும் பாதுகாப்பற்ற தன்மையாகவே அவங்க வந்து அவங்கள உணர்றது தான் இந்த ஒரு விஷயம். இதற்குரிய கலர் வந்து ஊதா நிறம், நல்ல ஒரு நீல நிறம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இதுக்குரிய கலர். ஸோ உங்களால் அப்படி பாதுகாப்பற்ற தன்மையாக இருக்கும்போது எந்த ஒரு கம்யூனிகேஷனும் கரெக்டாக பண்ண முடியாது. நீங்கள் ஒரு விஷயத்தில் போய் ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருக்கீங்கன்னா கூட நீங்கள் ஒரு இன்செக்யூராகவே ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களால் எடுத்து உரைக்கவே முடியாது எந்த ஒரு விஷயத்தையும். ஸோ இப்போ அப்படி இருக்கீங்கன்னா நல்ல ஒரு டார்க், ஒரு இங்கு ப்ளூவில் நீங்கள் வந்து உடை அணிந்து போனீங்கன்னா உங்களால் செக்யூராக ஃபீல் பண்ண முடியும். முன்னாடி பார்த்துருப்போம் நிறைய ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு டார்க் ப்ளூவில் தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போது நிறைய கலர்ஸாக பண்ணுறாங்க. பட் முதல்ல ஆரம்ப கட்டத்தில் நிறைய பார்க்குறோம் அப்படின்னா ஸ்கூலில் இருக்கிற அந்த யூனிஃபார்ம்ஸ் வந்து எல்லாமே ப்ளூவாக தான் இருக்கும். ஒரு செக்யூராக நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு இடமாக தான் ஸ்கூல் இருக்கும். ஸோ அப்போ ஃபுல்லாக அந்த ஊதா நிறம் தான் நிறையா அணிந்திருந்தான். ஸோ உங்களுக்கு அப்படி ஒரு பாதுகாப்பற்ற தன்மையாகவே எப்பயும் உணர்ந்தீங்கன்னா நீங்கள் இந்த நீல நிற உடை வந்து அதிகமாக அணியலாம். அப்போ உங்களோட கம்யூனிகேஷன், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்களால் கற்றுக்க முடியும், சொல்ல முடியும், தேடுதல்களை வந்து உங்களால் கிராஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா பாதுகாப்பற்ற தன்மையிலே இருக்கும்போது உங்கள் கண்ணு முன்னாடி நல்ல விஷயங்கள் இருந்தால் கூட அது உங்கள் கண்ணுக்கு அது தெரியாது, தேவைப்படுறத உங்களால் எடுத்துக்க முடியாது. கம்யூனிகேட் பண்ணி இது எனக்கு வேணும், இது என்ன அப்படின்ற ஒரு டவுட்டையுமே உங்களுக்கு வந்து கேட்க முடியாது. அடுத்து தேர்ட் சக்கரான்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்ஞா சக்கரா, இது வந்து உங்களுக்கு இம்பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா எப்போயுமே வந்துட்டு டவுட்டாகவே இருக்கும். அதாவது நான் வந்து இதை தேர்ந்தெடுக்கணுமா, இல்லை நான் வந்து என்ன படிக்கணும்,
இல்லை நான் இன்றைக்கி இது சமைக்கலாமா அது சமைக்கலாமா, இது சமைச்சா நல்லா இருக்குமா அது சமைச்சா நல்லா இருக்குமா, இந்த ஒரு கன்ஃபியூஷன் எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கும் உங்கள் மேலேயும். அதே சமயத்தில் அடுத்தவங்களை பார்த்து ரொம்ப சந்தேகப்படுற அடுத்தவங்க மேலேயும் இவங்க ஏதோ தப்பாக பண்ணுறாங்க ஏதோ பண்ணுறாங்க இந்த மாதிரி சொல்லுவாங்களே சிலர், எனக்கு சந்தேக புத்தி அதிகமாக இருக்குது, அவங்கள சந்தேகப்படுறேன் தேவையில்லாமல் அப்படின்னு நம்மக்கிட்ட கவுன்சிலிங் வரவங்க இருக்காங்க. ஸோ அவங்களாவே ஓப்பன் அப் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த குணத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சக்கரங்கள் வந்து தேர்ட் ஐ சக்ரா. இதுக்கெலாம் அக்யூபஞ்சர் புள்ளிகள் இங்கே இருக்குது. ஸோ அண்ட் இது நல்லா இருந்துச்சு இந்த சக்கரா அப்படின்னா அவங்களுக்கு டவுட்டே இருக்காது, செல்ஃப் டவுட்டும் இருக்காது. ஸோ செல்ஃப் டவுட் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இதுதான் நடக்க போகுது, இதை நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் இன்ட்யூஷன் நிறையா இருக்கும். அதாவது இது நடந்துடும், இது இப்படி பண்ணால் இது கண்டிப்பாக இப்படி தான் நடக்கும், இதை நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அறிகுறி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இது காமிக்கும் அப்படின்னு. அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை, தேர்ட் ஐ சக்கரா வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு உரிய ஒரு கலர் வந்து இண்டிகோ. ஸோ கொஞ்சம் ப்ளூலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா இண்டிகோ கலர். ஸோ அந்த மாதிரியான ஒரு கலர் தான். ஸோ பொதுவாகவே பிஸ்னஸில் இருக்கிறோம் அப்படின்னா இந்த எல்லா சக்கரங்களும் பேலன்ஸ்டாக இருக்கணும். அதுலேயும் மெயினாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த த்ரோட் சக்கராவும் இந்த தேர்ட் ஐ சக்கராவும் கரெக்டாக இருக்கணும். அதாவது அந்த ப்ளூயிஷ். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்கூலில் அது வச்சதோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ஃபீல்டு ஒர்க்ஸ் போகிறவங்க, மார்க்கெட் பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ காம்பினேஷனில் தான் மோஸ்ட் ப்ராபப்லி யூனிஃபார்ம்ஸ் போட்டிருப்பாங்க. பட் அது தெரிஞ்சோ தெரியாமலையோ அது அமைஞ்சிருக்கு. பட் ஆனால் இந்த சக்கரம் ஒரு கம்யூனிகேஷன், இது சொல்ல வரதை டவுட் பண்ணாமல் சொல்லணும், அவங்கள கேன்வாஸ் பண்ணோன்னா இந்த 2 சக்கரமும் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து அந்த ப்ளூ ரிலேட்டடான யூனிஃபார்ம்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி க்ரௌன் சக்கராவுக்கு பெருசாக இந்த எல்லா சக்கராவும் பேலன்ஸ் பண்ணாலே க்ரௌன் சக்கரா வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்னது கலர்களோட அடிப்படையில். அடுத்து நான் இங்கே ஒரு சார்ட் கொடுக்குறேன். அதில் வந்து இதே மாதிரி நம்மளோட உள்ளங்கையில் வந்துட்டு புள்ளிகள் இருக்கும். ஸோ அந்த 5 புள்ளிகள் பக்கத்துலேயே நான் சக்கராவும் எழுதியிருக்கோம். அதே மாதிரி அதோட தன்மைகளும் நான் அதில் எழுதியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்தந்த சக்கராஸ் அந்தந்த ஃபீல் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் ஜஸ்ட் அதை இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பயப்படுறீங்க, ரொம்ப பயமாக இருக்குன்னா மூலாதார சக்கரத்தோட பாயிண்ட் பார்த்துட்டு நீங்கள் கையை இப்படி வச்சிருக்கிறப்பவே அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு பயங்கரமான ஒரு பெயின் தெரியும். ஆனால் அந்த பெயின் அப்படியே நீங்கள் ப்ரெஸ் பண்ண மறையும். நீங்கள் என்ன தன்மைக்காக அந்த புள்ளிகளை தூண்டுறீங்களோ அந்த தன்மை உங்களுக்கு மாறுறதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ அப்போ அந்த சார்ட்டை முக்கியமாக எடுத்து கையில் இது மாதிரி நல்லா மெமரைஸ் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணி வரைஞ்சி கூட வைக்கலாம், இல்லை நீங்கள் நல்லா அதை மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு ஃபீல் நம்மளுக்கு தேவை. இந்த 5 தன்மையுமே நான் வாழ்க்கையில் நம்மளுக்கு வந்துட்டு எல்லா நேரத்துலையும் எல்லாரும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்க முடியாது, எல்லா நேரத்துலையும் எல்லாருமே வந்து தன்னை பற்றி உயர்வாகவே நினச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஃபீல் கண்டிப்பாக நம்ம மனிதர்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த 6 ஃபீலும் எல்லா நேரங்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போது எந்த இடத்துல நீங்கள் எந்த ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கு போய் அந்த டைம் ஒரு மலர் தீர்வுகளோ இல்லை ஏதோ ஒரு இதை தேடி திடீர்னு ஒரு கலர்ஸ் அந்த இடத்துக்குரிய கலரை நம்ம பர்டிகுலராக போய் தேடி நம்ம அணிவதோ சாத்தியம் இல்லாத பட்சத்தில் இந்த புள்ளிகள் உங்களுக்கு உண்மையிலே இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தவங்க நிறைய பேர், நான் உள்பட. ஸோ இதை நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். அதுக்கப்புறமா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு இன்டகிரேட்டடான ஒரு தகவல், அதாவது ஒரு அக்குபஞ்சர் புள்ளிகள், ஒரு சக்கரம், ஒரு கலர்ஸ், லைஃப்பில் எல்லாமே ஒரு இன்டகிரேட்டர் தான். அண்ட் மாற்று மருத்துவங்கள் எல்லாமே இன்டகிரேட்டடான ஒரு விஷயம்தான், எனர்ஜியும் உள்ளடக்கியது தான். அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த ஒரு வீடியோ, இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வேகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.